வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் நீங்கள் எந்த ஒரு விதமான பிஸ்னஸ் ஐடியா தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவசியமாக ஹோம் பேஜுக்கு போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா, பிஸ்னஸ் பற்றிய ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஒரு தயாரிப்பு கிடையாது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை புதுசாக உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இது ஒரு பெரிய அளவிலான பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு சின்ன முதலீடு இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கம்மியான பிஸ்னஸில் முதலீடு பண்ணணும்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும். நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சூட் ஆகாது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கையில் ஒரு 50,000 இருக்குது, ஒரு 30,000 இருக்குது, இதுக்குள்ளே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கான பிஸ்னஸ் இது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாங்கி விற்க போகிறீங்க. இது 2 தான் உங்களோட வேலை. வாங்கி விற்கிறது மட்டும்தான். ஒரு பொருளை வாங்குகிறோம், வாங்கி விற்கிறோம். விற்கும்போது நமக்கு அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸை நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, டஸ்ட்பின் அப்படிங்கிறது தான். இந்த டஸ்ட்பின் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக வீடுகளில் வாங்கி பிளாஸ்டிக்கில் வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணுற மாதிரி உங்களுக்கு டஸ்ட்பின் நிறையா வந்திருக்கு. இந்த டஸ்ட்பின் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி, ஃபாரின்ஸ்லலாம் நிறைய வந்துருச்சு. அப்போ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான டஸ்ட்பின்னை நம்ம வாங்கி என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ். அப்போது ஒரு டஸ்ட்பின்னோட விலை என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் 130 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த டஸ்ட்பின் கிடைக்கிது. ஆனால் வெளியில் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா, அந்த ரேஞ்சில் 400, 450 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சேல் ஆகுது. ஓகேங்களா? அப்போது இதை நம்ம என்ன செய்யலாம்னா, ஹோல்சேலாக நம்ம வாங்கி அதில் நாம் ஒரு ப்ராஃபிட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் ரொம்ப நியூ பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வெளியில் அலைஞ்சி திரிஞ்சு நீங்கள் ஆர்டர் பிடிக்க வேண்டியதாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பிடிக்கும்போது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். சாதாரணமாக ஏர்ன் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த அலைச்சலை ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. அப்போது இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சிட்டியாக டவுனாக பார்த்து நீங்கள் இந்தந்த ஊரில் நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரேவும் இருக்கும். அந்த ட்ரேவை இழுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த வேஸ்ட்டு பொருளை நம்ம அதில் என்ன செஞ்சிட முடியும், போட்டுட முடியும். ரொம்ப ஈஸியாக நம்ம அதை டிஸ்போஸ் பண்ண முடியும். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கிலோ வரைக்கும் இருக்குது. பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது தான் இது. நீங்கள் இதை அப்படியே வாலில் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய அந்த டோரில் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஃபிட் பண்ணலாம். அப்போ இது எங்கெங்கே ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக கிச்சன், அப்புறம் ஆஃபீஸ், அப்புறம் லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், அப்புறம் பாத்ரூம், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம எங்கெங்கெல்லாம் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நீங்கள் அப்படியே செவுத்தில் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இதை வச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சனில் ரொம்ப அருமையாக நீங்கள் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் இதை என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் செட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, ஃபோல்டபிள். இது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இதை டிஸ்போஸும் பண்ணலாம். நாம் அதில் என்ன செய்யணும், சம்பாதிக்கணும். அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை ஹோல்சேலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்டில் லிங்க்கும் அட்ரஸும் இருக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நேராக போய் பர்ச்சேஸ் பண்ணணும். கண்டிப்பாக இது ஒரு பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட ஒரு பொருள். நம்ம அப்படியே போய் நம்ம யாருன்னே தெரியாமல் நம்ம ஆர்டர் கொடுக்கக்கூடாது. நேராக போய் பார்த்துட்டு ஏதாவது உடஞ்சதோ நல்லா இருக்கா அப்படின்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை வாங்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு தடவை போயிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். பழகும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது இதுக்கு என்ன செய்யணும்னா, நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அட்ரஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது நம்ம வாங்க போகிறதே லாபம் என்ன, வாங்க போகிற விலை என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ இதை வாங்க போகிற விலைன்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 130 ரூபாய்க்கு நாங்கள் இந்த ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படிங்கும்போது வெளியில் 400 ரூபா 450 ரூபாய்க்கு விற்றாலும் கூட நம்ம அவ்வளோ இதில் ப்ராஃபிட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபா கிடைச்சாலே ரொம்ப பெரிய விஷயம் தானே. அப்போ ஒரு 300 ரூபா நம்ம அப்படின்னு சொல்லி
சேல் பண்ணால் கூட உங்களுக்கு இதில் ₹170 வரைக்கும் நிற்கும். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் அது இது எல்லாத்தையும் நீங்கள் லெஸ் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு ₹100 வைங்க. ஒரு ஒரு எல்லாம் போக உங்களுக்கு ஒரு ₹100 நிற்கிது அப்படின்னு நீங்கள் வச்சா கூட ஒரு ப்ராடக்ட்டுக்கு ₹100ங்கிறது நல்ல லாபம் தான். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 100 ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ₹100னா 100 ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ₹10,000 உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ 100 ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வேணால் இது கஷ்டமாக தெரியலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 பீஸ் கூட நீங்கள் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை எங்கே சேல் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து இருக்குது. இது 4-5 விதமாக இதை நீங்கள் சேல் பண்ணணும். ஒன்று வந்து டோர் ஸ்டெப்பாக நீங்கள் போய் ஏதாவது ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போட்டு நீங்கள் சேல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கவங்களோட காண்டாக்ட் வச்சுக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பொருள் விற்கிற இடத்துல இதை கொண்டு போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களோட நீங்கள் காண்டாக்டில் இருக்கணும். இன்ஜினியர்ஸோட நீங்கள் காண்டாக்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, காமர்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை சேல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இத்தனை விதத்தில் நீங்கள் இதை சேல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1000 பீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிராமத்து சைடு ஃபஸ்ட்டு போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு சேல் ஆகாது. ஏன்னாக்கா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் அது இதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்களா அப்படின்னாக்கா ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் நகரத்தில் தான். இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சென்னை ஆகட்டும், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர் இந்த மாதிரி இடங்களை நீங்கள் என்ன பண்ணணும், காண்டாக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ₹100 மட்டும் உங்களுக்கு மிஞ்சினா போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கி விற்க போகிறீங்க, அவ்வளோதான் இதில். அப்படிங்கும்போது இது நீங்கள் ரொம்ப அலைச்சல் ஆனால் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதில் பார்க்குற லாபத்தை நம்ம இதிலையே பார்க்கலாம். ஆனால் என்ன செய்யணும்னா, இதுக்கு நிறைய அலைய வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 100 பீஸ் 1000 பீஸ்க்கெல்லாம் நான் கணக்கு சொல்லலை, ஒரு 100 பீஸ் அப்படின்னு சொல்லி வச்சா கூட ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10,000 கிடைக்கும். இதுவே நீங்கள் 30 நாளும் ஒரு நாளைக்கு 100 பீஸ்ன்னு விற்கிறீங்கன்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஏர்ன் பண்ணலாம். இந்த வாங்கி விற்கக்கூடிய பிஸ்னஸ், அதாவது கைமாற்றி விடுற பிஸ்னஸ் சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸில் எப்போவுமே நல்ல லாபம் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட்டு வாங்கி விற்கிறது தான். நீங்கள் மற்ற விஷயம் மாதிரி மூலப்பொருள் தேட, மிஷினரி வாங்க அப்படி இப்படின்லாம் நீங்கள் இதில் அலைய போகிறது கிடையாது. அப்போ இது வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸாக இருக்கும். ஆனால் இதுக்கு என்னென்னா கடுமையான உழைப்பு இருக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது நேராக போய் பார்த்து நல்ல ப்ராடக்டாக நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு 10 20 முன்ன பின்ன இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எவ்வளோ ப்ராஃபிட் வச்சா இது சேல் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய இடங்கள்னு பார்த்தாக்கா, வீடுகள் அப்ரோச் பண்ணலாம், ஆஃபீஸ் நடத்துகிற இடத்துல, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பொருட்கள் விற்கக்கூடிய இடம், அந்த செங்கல், சிமெண்ட்டு, பெயிண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் விற்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நல்ல இன்ஜினியர்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காமர்ஸ் தளங்களையும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேல் பண்ணும்போது இதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.